அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய இளம் வயதுல கிட்டத்தட்ட 40 வயசு வரையும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு 6 விஷயத்தை சொல்றோம். ஏன்னா மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, உன்னுடைய இளமையை நீ எவ்வாறு செலவு செய்தாய், எப்படி இளமையை கழித்தாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இந்த 6 விஷயத்தை நீங்க உங்களுடைய 40 வயசு வரையும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு மறுமைக்கு இது ஒரு பதிலாக அமையும். முதல் விஷயம், உங்களுடைய தோழர்கள் 40 வயசு வரையும் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களதான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த 40 வயசு வரையும் கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை உலகத்துக்கும் மறுமைக்கும் பலன் உள்ளவர்களாக, அவர்கள் நேரான வழியில இருக்கிறாங்களா, சரியான ஒழுக்கத்தோட இருக்காங்களான்னு பார்த்து நீங்க தேர்ந்தெடுங்க. சரியில்லாத யாரையும் நீங்க தேர்ந்தெடுத்து விடாதீங்க. அப்ப முதல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஹராம்னா ஹராம் தான். ஹராமுக்கு ஒரு காரணம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் ஹராம் தான், இப்ப எல்லாரும் செய்யறாங்க, இப்படி செஞ்சுக்கலாம், அப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு காரணம் கொடுக்காதீங்க. ஹராம்னு ஒதுக்கிடுங்க. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அதுதான் நேரத்தை வீண் விரயம் செய்யாம உலகத்துக்கோ மறுமைக்கோ பலன் தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருங்க. இளம் வயதில் மட்டும்தான் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். நான்காவது, உண்மையை மட்டும் பேசுங்க. எல்லாரும் பொய் பேசிட்டு இருக்காங்க, நீங்க பேசாதீங்க. கண்டிப்பா அல்லாஹ் விளையாட்டுக்கு பேசக்கூடிய பொய்ய கூட விரும்புறது இல்ல. உண்மையை பேசுங்க. உண்மைதான் பேசுறாங்கன்னு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க பக்கம் நீங்க நில்லுங்க. ஏன்னா உண்மையின் பக்கம் நிற்பதும் நமக்கு நன்மை. அடுத்து ஐந்தாவது, தொழுகையை விடாதீங்க. நாங்க எப்படி தொழுகிறது சிஸ்டர், நான் ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன், வேலைக்கு போறேன், அங்கெல்லாம் லொஹர் தொழுகவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா பக்கம் லொஹர் நேரத்துல சாப்பாட்டு நேரம் இருக்கும், லஞ்ச் டைம் கொடுப்பாங்க. எல்லாருமே அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் விடும் போது எல்லா இடத்துலயுமே பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் போங்க, ஒழு செய்யுங்க, வாங்க. நீங்க சாப்பிடக்கூடிய அந்த இடத்துல உட்காந்து தொழுங்க. நீங்க நின்னுதான் தொழணும், முசல்லா போட்டுதான் தொழணும், தரையில தான் தொழணும்லாம் அவசியம் இல்லை. உட்காந்து வெறும் செய்கை மூலமா கூட தொழலாம். நீங்க தொழுகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த உலகத்தை அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், தொழுகிறதுக்கான இடமாக்கியிருக்கான். மேக்க கூட பார்க்காம நீங்க தொழுக முடியும். அல்லாஹ் நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கான். அப்படிங்கும்போது மேக்க கூட தெரியலனா கூட நீங்க என்ன பண்ணலாம், இருக்கிற இடத்துல, நீங்க சாப்பிடுற இடத்துல உட்காந்து 4 ரக்காத் ஃபர்ல தொழுதுட்டு சாப்பிடலாம். ஒரு வக்கத்தை கூட தொழுகையை விடாதீங்க. ஏன்னா நம்ம இதை தான் என்ன பண்றோம், அதிகமா விடுறோம். கடைசியா பாத்தீங்கன்னா, தினமும் குர்ஆனை ஓதுங்க. இல்ல குர்ஆன் ஓத தெரியாதவங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஆன்லைன்ல வீடியோஸ் பார்த்து கத்துக்கிட்டவங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்னா தெரிஞ்சா ஓதுங்க, தெரியாட்டினா கத்துக்குங்க, இல்ல தப்சீர் கத்துக்குங்க. குர்ஆன்ல இருக்கிற ஏதோ ஒரு பயான கேளுங்க. ஏதோ ஒரு விதத்துல குர்ஆனோடு கனெக்டா இருங்க. இதுதான் உங்களுடைய இளமைக்கு பலனுள்ளது.